அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு இயற்பியல் முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் 3 பருவத்தில் உள்ள பாடத்தை லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 7ஆம் வகுப்பு அறிவியல் அப்படிங்கிறது இயற்பியலில் என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அளவீட்டியல், விசை மற்றும் இயக்கம், மின்னோட்டவியல், ஒளியியல், வெப்பவியல், அண்டம் மற்றும் விண்வெளி, இத்தனை பாடம் தான் இந்த 3 பருவத்திலும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த ஒரே வீடியோவில் நம்ம 3 பருவத்தை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பு இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம புக் வைஸ் தான் படிக்கணும், புக்கில் கான்செப்ட் வைஸ் தான் படிக்கணும். இருந்தாலும் நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கறதுக்கு இந்த கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அளவீட்டியல், அளவீடு, மெஷர்மெண்ட் அண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அளவுகளை அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க? அடிப்படை அளவுகள், வழி அலகுகள். அது என்ன சார் அடிப்படை அலகுகள், வழி அலகுகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம தமிழில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, முதல் எழுத்து அப்படின்னு படிச்சிருப்போம். முதல் எழுத்துனா என்னது? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த 30 எழுத்துக்கள் இல்லாமல் எந்த எழுத்துமே என்னவாது உருவாக்க முடியாது, எந்த எழுத்துமே இருக்காது. அப்போ எழுத்துக்கள் உருவாவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற அந்த எழுத்துக்கள் தான் என்னது? முதல் எழுத்து. அதே போல தான் அடிப்படை அளவுகள், வழி அளவு. இந்த அடிப்படை அளவுகளிலிருந்து வரக்கூடிய அளவு தான் என்னது? வழி அளவுகள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அடிப்படை அளவுகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 7 அளவுகளை வச்சுருக்காங்க. இப்போ அடிப்படை அளவுகள் எத்தனை அப்படின்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். இதோடைய அழகு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிப்படை அழகு இருக்குல்ல, அறிவியலை பொறுத்தளவுக்கு, இயற்பியலை பொறுத்தளவுக்கு அளவு, அலகு, குறியீடு, கருவி அப்படின்னு இருக்கு. அளவுனா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கேருந்து சென்னைக்கு 300 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இங்கேருந்து என்ன பண்ணுவோம்? சென்னைக்கு 300 கிலோமீட்டர் சொல்கிறோம்ல, அந்த 300ங்கிறது என்னது? அளவு. 300 கிலோமீட்டரில் 300 அப்படிங்கிறது என்னது? அளவு. அந்த எதை அளக்கக்கூடிய, இங்கேருந்து சென்னைக்கு என்ன சொல்லுவோம்? எவ்வளோ தூரம் கேட்போம். தூரம், தொலைவு அப்படின்னு கேட்போம். அந்த தொலைவை எப்படி அளக்குறோம்? அலகு, கிலோமீட்டர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அளவுங்கிறது வேற, அலகுங்கிறது வேற. அது குறியீடு அப்படிங்கிறது, இப்போ தொலைவு அளக்கிறது என்ன பண்ணுவோம்? என்ன குறியீடு பயன்படுத்துவோம்? டிஸ்டன்ஸ், டி அப்படின்னு பயன்படுத்துவோம்ல, அதான் என்னது? குறியீடு. கருவி அப்படிங்கிறது நீளத்தை அளக்கிறது என்ன கருவி பயன்படுத்துவோம்? ஸ்கேல் பயன்படுத்துவோம், டேப் பயன்படுத்துவோம், எல்லாமே என்ன பண்ணுவோம்? பயன்படுத்துவோம். தற்காலத்தில் நீளத்தை அளக்கக்கூடிய கருவியை கண்டுபிடிச்சது யாரு? தற்காலத்தில் நீளத்தை அளக்கிறோம்ல, அளவுகோல், வில்லியம் பெட்வெல். நோட் பண்ணி வச்சுங்க. எதில் இருக்குது? 6வது புக்கில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அளவு, அலகு, குறியீடு, கருவி. ஸோ அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது பேசிக் யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா நீளத்தின் அலகு என்னதுன்னு பார்த்தோம்னா மீட்டர். நோட் பண்ணிக்கங்க. நீளத்தின் அலகு என்னது? இந்த போட்டுருக்காங்க. நீளத்தின் அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு, அதனால் எஸ்ஐ அலகு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். எல்லா நாடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரே அளவு. இப்போ எனக்கு தங்கம் இத்தனை கிலோகிராம் வேணும் அப்படின்னா, இப்போ நான் வேறு நாட்டில் போய் கேட்குறேன், கிலோகிராம் தான் கேட்கணும். என்ன பண்ணோம்? ஏன் அப்படின்னா நிறைய அளக்கக்கூடிய எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். கிலோகிராமில் நிறையா இருக்கும். இப்போ நிறைய நம்ம எப்படி அளப்போம்? கிலோகிராமில் அளப்போம், கிராமில் அளப்போம், டன்னில் அளப்போம், குவிண்டால் அளப்போம். ஆனால் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு அலகுலையும் நிறைய பரிணாமங்கள் இருக்கும். இப்போ நீளத்தை பொறுத்தளவுக்கு ஸ்கேலை வச்சு எப்படி அளப்போம்? மில்லிமீட்டர் அளப்போம், சென்டிமீட்டர் அளப்போம், மீட்டரில் அளப்போம், கிலோமீட்டர் அளப்போம். அதை தாண்டி நீளத்தை அளக்கக்கூடிய பன்மையான அலகுலாம் இருக்குது. இருந்தாலும் அதில் எஸ்ஐ அலகு. எல்லா நாடும் நீளத்தை எந்த அளவில் சொல்லுவாங்க அப்படின்னா மீட்டர்லாம் சொல்லுவாங்க. அதான் எஸ்ஐ அலகு. புரிஞ்சா உங்களுக்கு? நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னது? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கேட்டு சிம்பிளான கொஸ்டின். இதை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னது? அடிப்படை அலகு மொத்தம் எத்தனை?
7. இந்த அடிப்படையில் 7 வச்சு தான் மற்ற எல்லா அலகுகளும் வரும். நீங்கள் இதை தாண்டி எந்த அளவுனா எழுதி பாருங்கள், அதில் கண்டிப்பாக ஒரு அடிப்படை அலகுகள் இருக்கும். என்ன சொல்லணும்னு புரியுதா? நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், நேரத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. இப்போ நேரத்தில் பார்த்தோம்னா மினிட் இருக்குது, ஹவர் இருக்குது, டே இருக்குது, வீக் இருக்குது, செகண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் காலத்தின் எஸ்ஐ அலகு என்னது? வினாடி, செகண்ட். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒளிச்செறிவின் இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. பிசி எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, எஸ்ஐ எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது தான். ஒளிச்செறிவு. ஸோ ஒளிச்செறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கேண்டீனில் வந்து நம்ம மெழுகுவத்தி ஏற்றுறோம். அந்த மெழுகுவத்தி பார்த்தா அணையிறப்போ ஒரு மாதிரி ஆயிரும். பார்த்துறீங்களா? எப்படி எரியும்? நல்லா திக்னஸாக எரியும். அதே ஃபஸ்ட்டு ஏற்றுறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி. அந்த இந்த செறிவு தான் என்னது? ஒளிச்செறிவு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதை அளக்கக்கூடிய அலகு என்னது? கேண்டிலா. கேண்டில் ஞாபகம் வச்சுங்க. கேண்டில் ஏற்றுவோம்ல, பொருளின் அலகு, பொருளின் அளவு, பொருளின் அலகு இல்லை, பொருளின் அளவு. எந்த அலகாக அளக்க போகிறோம் அப்படின்னா மோல். ஸோ மோல் அப்படிங்கிறது ஒரு அளவு தான், அலகு கிடையாது. என்ன கிடையாது? குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க. பொருளின் அளவு மோல். ஒரு மோல் அப்படிங்கிறது எத்தனை, எவ்வளோ மூலக்கூறு கொண்டு இருக்கணும்? 6.023 × 10⁻23 மூலக்கூறு எழுதிங்க. ஒரு மோல் அப்படிங்கிறது என்ன? ஒரு மோல் அப்படிங்கிறது என்னது? 6.023 × 10⁻23 மூலக்கூறுகள். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, போட்டு நான் பாருங்க. அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ பெறப்படுற அளவு தான் என்னது? வழி அளவுகள். பரப்பு, கன அளவு, இதெல்லாம் என்ன இருக்கு? ஸோ உதாரணத்துக்கு சதுரம் எடுத்துப்போம், இல்லை செவ்வகம் எடுத்துப்போம். செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? L × B. ஸோ அப்போ எல்லுங்கிறது என்னது? நீளம். அப்போ நீளங்கிறது என்னது? ஒரு அடிப்படை அளவு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீளம் ஒரு அடிப்படை அளவு, அகலம் அப்படிங்கிறது நீளம், அகலம், உயரம் அப்படின்னாலும் எல்லாம் தான் என்னதான்? மீட்டர் தான். அப்போ அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ வரதான் என்னது? வழி அளவுகள். வழி அளவுகள் நிறையா இருக்கு. புரிஞ்சுச்சா? ஸோ ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு பாருங்க. பரப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? L × B. நீளத்து என்ன அலகு? மீட்டர். அகலத்து என்ன அலகு? மீட்டர். ரெண்டு பேருக்கு என்ன ஆகும்? மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கன அளவு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ கன அளவு பாருங்க, L × B × H. உதாரணத்துக்கு இப்போ உருளையின் கன அளவு யாராச்சும் வரமா சொல்லுங்க. உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு. உருளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருளை, உருளையோட கன அளவு ஃபார்முலா என்ன? கோலத்தின் கன அளவு, கோலம் πr ஸ்கொயரா, πr கியூபா? உருளையின் கன அளவு 5/4 எழுதிங்க. இது டேரக்டாக ஒரு எக்ஸாம்பிள் கடை வச்சுங்க. d² × L. 5/4 × d² × L. ஓகேவா? ஸோ இதில் எப்படி டிங்கிறது அப்படின்னது? மீட்டர் ஸ்கொயர். டிக்கு ஏன்னா டி டயாமீட்டருக்கு என்ன அலகு? மீட்ரு தான். எல்லுக்கு மீட்ரு. அப்போ மீட்ரு ஸ்கொயர் × மீட்ரு, மீட்டர் கியூப். புரிஞ்சுச்சா? ஸோ கன மீட்டர் அப்படின்னாலும் கியூப் மீட்டர் அப்படின்னாலும் மீட்டர் கியூப் அப்படின்னாலும் என்ன தான்? ஒன்று தான். அப்போ வால்யூம்லையும் என்ன பண்ணுறோம்? வால்யூமில் என்ன பண்ணுறோம்? அடிப்படையில் தான் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தெரிஞ்சு வச்சுங்க. கன அளவுனா என்ன ஃபார்முலா, யூனிட் என்ன? மீட்டர் கியூப். இது ஒரு கொஸ்டின் தெரிஞ்சு வச்சு எக்ஸ்ட்ராவா. உருளையின் கன அளவு என்னது? 5/4 d² × L. கோலத்தின் கன அளவு, ஸ்பியரோட கன அளவு 4/3 πr3. மறக்கக்கூடாது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 4/3 πr3. அப்போ ஆறுங்கிறது என்னது? ரேடியஸ். ரேடியஸுக்கு என்ன யூனிட்? இப்போ 4/3க்கு நம்பருக்குலாம் யூனிட் கிடையாது, பைக்கு யூனிட் கிடையாது. அப்போ ஆறுக்கு மட்டும் யூனிட். ஆறு என்னது? ரேடியஸ் வந்து இங்கே பொறுத்தளவுக்கு மீட்டர்லாம் சொல்லணும். அப்போ மீட்டர் கியூப். ஸோ மீட்டர் கியூபு, சென்டிமீட்டர் கியூபு எல்லாமே என்ன தான்? ஒன்று தான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸ்டாண்டர்டாக யூனிட் சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்? மீட்டர் கியூப்னு சொல்லணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. உருளையின் கன அளவு,
கோளத்தின் கன அளவு. ஸோ வேகம் அப்படிங்கிறது என்னது? ஒரு வழி அலகு. ஸோ வேகம் அப்படிங்கிறது என்னது? தூரம் பை காலம். அதுதான் தூரம் பை காலம். குறிப்பிட்ட தூரத்தை ஒரு பொருள் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னது? ஒரு குறிப்பிட்ட தூரத்தை. இப்போ நான் அங்கேருந்து குறிப்பிட்ட தூரம் நான் நடந்து பொறுமையாக போவேன், இல்லைனா வேகமாக ஓடி போவேன், பஸ்ஸில் போவேன். இப்போ ஒவ்வொரு இதில் என்ன மாறுது? காலம் மாறுது. ஒரு இதில் குறைவான நேரம், ஒரு அதிகமான நேரம். ஆனால் டிஸ்டன்ஸ் என்னது? சேம் டிஸ்டன்ஸ். அப்போ குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் என்னது? காலம். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம். நோட் பண்ணிங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஒரு வாட்டி, உளவியலில் வந்து சைக்காலஜியில் வந்துச்சு. சிம்பிளான கொஸ்டின். அது நம்ம நேரம் மட்டும் தொலைவு சம் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது இது என்னது? இது வந்து ஃபார்முலா. என்னது? இது ஃபார்முலா, இது குறியீடு, இதெல்லாம் என்னது? இப்போ டிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட்டு? தூரத்து என்ன யூனிட்டு? மீட்டர். பை தான் பை போடணும். டைமுக்கு செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட். வேகத்தின் அலகு என்னது? மீட்டர் பர் செகண்ட். அல்லது இந்த எஸ் மேலே வந்து என்ன ஆகும்? மீட்டர் செகண்ட் -1. தமிழில் மீட்டர் வினாடி -1. புரிஞ்சுச்சா? நம்ம பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடிப்படை அளவுனா என்ன, வழி அலகுனா என்ன, வேகம்னா என்ன. மின்னோட்டத்தை பாருங்கள். ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டம், அதோட பெருக்கல் படம் தான் மின்னூட்டம். மின்னூட்டம் அப்படிங்கிறது வேற, மின்னோட்டம் அப்படிங்கிறது வேற. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் என்னது? கரண்ட். டிஃபைன் கரண்ட் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? எழுதிங்க. மின்னூட்டத்தின் அலகு என்னது? கூலும். நோட் பண்ணுங்க, யாருமே நோட் பண்ணவே இல்லை. மின்னோட்டத்தின் அலகு என்னது? பொறுத்துகளை வச்சுருவாங்க. சிம்பிளான ஒரு இதில் வைப்பாங்க பொறுத்துகளை. மின்னூட்டம் கூலும். மின்னோட்டம் என்னது? ஆம்பியர். ஸோ அடர்த்தி பாருங்க. அடர்த்தி அப்படின்னா என்னது? இங்கிலீஷில் டென்சிட்டி. என்னது? டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா என்னது? மாஸ் பர் வால்யூம். குறிப்பிட்ட அளவுள்ள பொருள்களை எவ்வளோ மாஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னது? டென்சிட்டி. டென்சிட்டியோட குறியீடு என்னது? ரோ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டென்சிட்டியோட குறியீடு என்னது? ரோ. அப்போ யூனிட் என்னது? இப்போ மாசுக்கு என்ன யூனிட்டு? நிறைக்கு என்ன அலகு? கிலோகிராம். பை வால்யூம் என்ன யூனிட்டு? வால்யூமுக்கு மீட்டர் கியூப். அப்போ டென்சிட்டி என்ன யூனிட்டு? கேஜி பர் மீட்டர் கியூப். புரியுதா? புரிஞ்சுச்சா? அடர்த்தி அப்படின்னா என்ன? நிறை பை கன அளவு. தமிழில் போட்டுருக்காங்க. கீனா கிலோகிராம், மீட்டர் கியூப்னா மீட்டர் கியூப். ஸோ அடர்த்தி அப்படிங்கிறது என்னது? ஒரு வழி அலகு, அடிப்படை அலகு. என்னது? எது எதுலலாம் அடிப்படைகளை வச்சு ஒரு அளவு உருவாகுதோ அது என்னது? வழி அலகுகள். புரிஞ்சுச்சா? வழி அலகுகள் நிறையா இருக்குது. ஸோ கன அளவோட எஸ் அலகு நம்ம பார்த்துட்டோம், மீட்டர் கியூப். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ கன சென்டிமீட்டர் ஈக்குவலாக இருக்கும்? 1000 கன சென்டிமீட்டர் ஈக்குவலாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1 லிட்டரு ஆயில் வந்து 1 கேஜிக்கு என்ன இருக்கும்? சமமாக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ திரவங்களுடைய வருமன் அளக்கிறதுக்கு பயன்படுற வேறு அலகுகள் பார்த்தோம்னா கேலன், அவுன்ஸு, குவார்ட்டு, டிஎம்சி கேள்விப்பட்டீங்களா? 1000 மில்லியன் கியூபிக். ஓகேவா? கனாடி 1000 கனாடி அப்படிங்கிறது எத்தனையோ லட்சம் லிட்ரு. ஸோ ஒரு கேலன் பார்த்துங்க எவ்வளோ எம்எல்? ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 30 எம்எல். ஒரு குவார்ட் அப்படிங்கிறது 1 லிட்டர். ஸோ அடுத்து பாருங்க, அடர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு பொருள் லேசானதா கனமானதா அப்படிங்கிறது தீர்மானிக்கிற அளவு. இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ பெரிய பஞ்சு மூட்டை இருக்குது, அதே அளவுள்ள சிமெண்ட் மூட்டை இருக்குது. எது வெயிட்டாக இருக்கும்? என்ன காரணம்? இப்போ இந்த அளவு மட்டும் எடுத்துக்கிறோம், இந்த அளவில் மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் உள்ள பஞ்சு மூலக்கூறுகள் எண்ணிக்கை, இதில் உள்ள சிமெண்ட் மூலக்கூறுகள் எண்ணிக்கை பார்த்தோம்னா இதில் மூலக்கூறுகள் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், இதில் குறைவாக இருக்கும். அதுதான் குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குது, எவ்வளோ நிறை இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது? டென்சிட்டி. ஸோ மனப்பாடம் பண்ணக்கூடாது. டென்சிட்டி
அதுக்கு ஃபார்முலா கேஜி பர் மீட்டர் கியூப்னு என்ன பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது, நமக்கு தெரியணும். மாஸ் பர் வால்யூம், மாசு கேஜி, வால்யூம் என்னது மீட்டர் கியூப் அப்படின்னு தெரியணும். புரிஞ்சுச்சா? ஸோ அடர்த்தி பாருங்கள், மண்ணெண்ணெயோட அடர்த்தி பாருங்கள் 800, நீரோட அடர்த்தி 1000, பாதாள சத்தோட அடர்த்தி பாருங்கள் எத்தனை மடங்கு இருக்குது பாருங்கள். பாதாள சத்தை நம்ம பார்ப்போம் கொஞ்சோண்டு தான் இருக்கும், அது கையில் வச்சோம்னா என்ன இருக்கும், வெயிட்டு அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடர்த்தி அதிகமாக இல்லை ஒரு பொருள் என்னவா வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? பாதாள சத்தின் அடர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கூட நோட் பண்ணிங்க. மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம். ஸோ தங்கம் பாருங்கள் பாதரசத்தோட என்ன இருக்குது, அடர்த்தி அதிகமாக இருக்குது. இப்போ ஒரே அளவு இவ்வளவு ஐஸ் கட்டி, இவ்வளவு மரம், இவ்வளவு அலுமினியம், இவ்வளவு இரும்பு, இவ்வளவு தாமிரம், இவ்வளவு வெள்ளி, இது தங்கம், இவ்வளோ எடுத்துகிட்டு எடை போட்டால் எதில் அதிகமாக இருக்கும், எடை தங்கத்தில். ஏன்? டென்சிட்டி அதிகமாக இருக்குது. புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்தது பாருங்கள், அளவுகளை வச்சு அளவுகள் பயன்படுற இடம். ஸோ பூமி சூரியனை எந்த பாதையில் சுட்டு வருது, நீள்வட்ட பாதையில் சுட்டு வருது அப்படின்னு சொன்னது யாரு? கெப்லர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? கோள்களின் இயக்கங்கள் பற்றி நீள்வட்ட பாதையில் சுட்டு வருது. பரப்புகளின் விதி, முதல் விதி, 2ஆம் விதி, அதெல்லாம் முக்கியமான விதி. சுற்றுக்காலங்கள் விதி எந்த விதி? கெப்லருடைய சுற்றுக்காலங்கள் விதி அப்படின்னு அழைக்கப்படுற எந்த விதி? முதல் 3, 2 எல்லாமே ஆப்ஷனில் இருக்கு. எது ஆன்சரு? சரி ரைட்டு. சரி பாருங்க, தொலைவிலேயே நீண்ட தொலைவில் அளக்கிற பயன்படுற அளவு இது அப்படின்னு பார்த்தா வானியல் அலகு. இன்னொன்று என்னது? ஒளியாண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 7th இருக்கும், 9th இருக்கும். எதுலையும் இருக்கும். ஸோ வானியல் அலகுனா என்னது? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னது? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னது? வானியல் அலகு. அப்போ இந்த வானியல் அலகுங்கிறது எவ்வளவு? இது நோட் பண்ணி வச்சிங்க. 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேவா? ஸோ சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெப்டியூன். என்னது? அப்போ இந்த நெப்டியூன் எவ்வளோ வானியல் அலகுகள் இருக்குது அப்படின்னா 30 வானியல் அலகுகள் இருக்குது. இந்த அலகை 30ஆல் பெருக்கிட்டோம்னா ஒரு அலகு இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ தூரத்தில் என்ன இருக்குது? நெப்டியூன் காணப்படுது. புரிஞ்சுச்சா? கேள்வி கேட்பாங்க. ஸோ சூரியனிடமிருந்து நெப்டியூன் கோள் எவ்வளவு வானியல் தொலைவில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை வானியல் அளவு? 30 வானியல் அளவு. ஸோ அப்போ 30 வானியல் அளவு என்னது? சூரியனுக்கும் பூமிக்கு இடைப்பட்ட தொலைவு. அதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் ஸ்கேல் வச்சுலாம் வந்துருக்க மாட்டாங்க, மெஷர்மெண்ட் தான். 1.496 × 10⁻11 மீட்டர். சொல்லுங்க, 11 மீட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? பிராக்சிமா சென்ட்ரி. நல்லா தெரிஞ்சுங்க. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் எது? பிராக்சிமா சென்ட்ரி. ஓகேவா? நம்ம பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் அப்படின்னா எது? சூரியன். இதை படிச்சிங்க, இல்லை கான்ட்ரவர்சி தான் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம், இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், லைட் அப்படின்னா என்ன? ஒளி பரவ ஊடகம் தேவையில்லை. என்ன தேவையில்ல? லைட்டு பரவ என்ன தேவையில்ல? ஊடகம் அப்படின்னா என்னது? நீர், காற்று, ஏதோ ஒரு பொருள் அது இருந்தால் தான் சவுண்டு பரவும். என்ன பரவும்? சவுண்டு பரவத்து என்ன தேவை? ஊடகம் தேவை. இப்போ நான் இருக்கேன், என் எதிர்த்தாப்புல ஒருத்தர் இருக்காப்புல, நடுவில் எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத இடத்த தானே சொல்கிறோம் வெற்றிடம் சொல்கிறோம். வெற்றிடத்தில் இருக்கப்ப 2 பேர் பேசினாலும் என்ன ஆகாது? கேட்காது. புரிஞ்சுச்சா? சவுண்டு லைட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? வெற்றிடம் ஊடகம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்போ இந்த லைட்டோடைய பண்புகள்னு சொல்லிட்டு தனியாக படிப்போம். ஒளியியல் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? படிப்போம். அந்த ஒளியியலில் படித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒளி பரவறது என்ன தேவையில்லை? ஊடகம் தேவையில்லை. ஒளியோட வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டார்ச் லைட் அப்படி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு அந்த ஒளி எவ்வளோ தூரம் போகுமா? 3 × 10⁸ மீட்டர் போகுமா? அப்போ ஒளியோட வேகம் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப அதிகம். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம்? 3 × 10⁸. ஒளி என்ன பண்ணோம் அப்படின்னா நேர்கோட்டில் மட்டும் தான் செல்லும். ஸோ இதெல்லாம் வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ஒளி என்ன பண்ணோம்? நேர்கோட்டில் மட்டும் தான் செல்லும். ஸோ ஒளியோட வேகம் பாருங்கள், 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. அப்போ ஒளியாண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. என்ன கான்செப்ட்?
ஒளியாண்டு அப்படின்னா இந்த டார்ச் லைட்டை நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு இந்த டார்ச் லைட்டு போயிட்டே இருக்கு. எந்த தடையிலனா லைட் என்னாகும்? போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு வருடத்தில் இந்த ஒளி கடக்கிற தொலைவு தான் என்னது? ஒரு ஒளியாண்டு. புரிஞ்சா? அப்போ இது எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சது ஒரு வினாடிக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வருடத்துக்கு எத்தனை வினாடின்னு பசங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரோட என்ன பண்ணணும்? அந்த 3 × 10⁸ பெருக்கணும். புரியுதா என்னென்ன? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள், அதில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு 60 மினிட்டு × 60 செகண்டு. இதோட எதை பெருக்கணும்? 3 × 10⁸ பெருக்கணும். ஸோ இந்த பெருசாக வர இந்த 3 பெருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 9 வரும் ஆன்சரு. என்னது? 9.467 × 10⁻15 மீட்டர். நோட் பண்ணிக்கிங்க. மீட்டரில் சொன்னால் என்ன பண்ணோம்? 9.46 × 10⁻15 மீட்ரு அல்லது 9.467 × 10⁻12 கிலோமீட்டர். புரியுதா? கிலோமீட்டரை மீட்டராக மாற்றினா 3 கூட்டிக்கணும். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றினா 3 என்ன பண்ணணும்? கழிச்சிக்கணும். ஓகேவா? சரி, ரைட்டு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவு மிக குறைவாக இருந்தால் அது பேர் என்னது? அண்மை நிலை. இது செய்மை நிலை. அது இப்போ நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும்? அண்மை நிலையில் இருக்கும். அதனால் சூரிய ஒளி கதிர் என்ன ஆகுது? அதிகமாக தாக்கம் அதிகமாக இருக்குது. தூரத்தில் இருக்கப்ப கொடுத்துட்டாங்க. ஒளி ஆண்டு அப்படிங்கிறது எதை அளக்கக்கூடிய அளவு? தொலைவு அளக்கக்கூடிய அளவு. புரிஞ்சா? என்னது? ஒளி ஒரு ஆண்டு கடக்கக்கூடிய தொலைவு தான் அது ஒளி ஆண்டு. அடுத்து பாருங்க, பூமி நம்ம அண்டத்துடைய மையத்திலேருந்து எவ்வளோ ஆண்டுகள் தொலைவில் இருக்குது அப்படின்னா 25,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. அண்டம் அப்படிங்கிறது எல்லாம் உள்ள அடங்கிய பொருள். ஓகேவா? அந்த அண்டத்தோட மையத்திலேருந்து நம்ம பூமி எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இந்தமாரி கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க எந்த விதி பயன்படுது? எந்த விதி பயன்படுது? ஆர்கிமிடிஸ் தத்துவம். ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிறது என்னது? தத்துவம் அப்படிங்கிறது என்னது? மிதப்பு விசை. என்னது? மிதப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரம் நீர் நிரம்பி இருக்கு. நான் ஒரு 5 கிலோ நிறைவுள்ள ஒரு பொருளை இதில் நான் போடுறேன். என்ன பண்ணுறேன்? 5 கிலோ நிறைவுள்ள பொருளை போட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இப்போ நீர் நிரம்பி இருக்கு. இதில் ஒரு பொருளை போட்டால் என்ன ஆகும்? தண்ணி வெளியேறும். எவ்வளோ வெளியேறும்? எவ்வளோ நிறைவுள்ள பொருள் போட்டுறோமோ அவ்வளோ நிறைவுள்ள பொருளை வெளியேறும். புரிஞ்சுச்சா என்னன்னு? அப்போ அதான் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமன் அளக்கிறது எது யூஸ் ஆகுது? அடுத்து பாருங்க, ஒரு கனமீட்டர் அப்படிங்கிறது 100 கன சென்டிமீட்டரு. பாதரசத்தின் அடர்த்தி பார்த்தாச்சு. ஒரு இலையின் பரப்பை எதை பயன்படுத்தி அழைக்கலாம்? வரைபட முறை. ஸோ வரைபட முறைனா இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளவு, ஒய் ஆக்சிஸில் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு குறித்து கண்டுபிடிக்கிறது தான் அது வரைபட முறை. இரும்பு குண்டு எதில் மிதக்கும் அப்படின்னா பாதரசத்தில் மிதக்குமா? என்ன காரணம்? பாதரசம் அடர்த்தி அதிகம், இரும்பு குண்டு அடர்த்தி குறைவு. நீரில் ஏன் மரக்கட்டை மிதக்குது? மரத்துக்கு டென்சிட்டி குறைவு. ஸோ நீரில் மிதக்கும் கோள் அப்படின்னு அழைக்கப்படுறது எது? சனிக்கோள். என்ன காரணம்? அடர்த்தி குறைவு. புரிஞ்சிச்சா என்னண்ணே? அவ்வளோதான், ஒரு பாடம் முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் இந்த பாடத்தில் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பாடத்தை படிக்கிறது எவ்வளோ நினச்சி நமக்கு அதிகபட்சம் பார்த்தோம்னா ரொம்ப குறைவான நேரம் தான். ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆனால் இதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? படித்து ஞாபகம் வச்சுக்கணும். அதான் விஷயம். ஒரு பாடத்தை ஒரு முறை படிக்கிறது கிடையாது, பல முறை படிக்கணும். கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கான்செப்ட் அப்படிங்கிறது என்னது? ஒளி வெற்றிடத்தில் பரவுமா பரவாதா அப்படிங்கிறதுனா என்னவாம்? பரவும் அப்படின்னு தான் கான்செப்ட். அப்போ ஒளிக்கும் லைட்டுக்கும் சவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? வெற்றிடம்னா என்ன? ஊடகம்னா என்ன? வேகம்னா என்ன? தொலைவுனா என்ன? திசை வேகம்னா என்ன? அடர்த்தினா என்ன? அடர்த்தியோட யூனிட் என்ன? ஃபார்முலா என்ன? இப்படின்னு புரிஞ்சுட்டு படிக்கிறோம்ல, அதுதான் கான்செப்ட். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? புரியலையா? சரி, ரைட். அடுத்த லெசன் பார்ப்போம். அடுத்த லெசன் அது விசையும் இயக்கமும். சரி, நெக்ஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா விசையும் இயக்கமும். ஸோ இந்த 7th பார்த்தோம்னா நிறைய அடிப்படை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே பாடம் எங்கே இருக்கும்? 10th இருக்கும். எங்கே இருக்கும்? 10th இருக்கும். இதை படிச்சுட்டு போனால் தான் நமக்கு என்ன வாங்க புரியும். ஸோ விசை அப்படின்னா என்ன? ஒரு பொருளுடைய நிலை அப்படின்னு பார்த்தா என்னென்ன நிலையை சொல்லலாம்? இயக்க நிலை, ஓய்வு நிலை. ஓகேவா?
ஸோ புவியில் உள்ள புவிசார் பொருட்கள் அப்படின்னா தான் இயற்கையாக தோன்றிய பொருட்கள். அதெல்லாம் ஒன்று ஓய்வு நிலையில் இருக்கும், அப்படின்னா என்ன இருக்கும், இயக்க நிலையில் இருக்கும். இப்போ சூரியன் அப்படிங்கிறது என்னதான், ஒரு புவிசார் பொருள் தான், புவியை சார்ந்திருக்க இல்லை இயற்கையாக உருவான பொருள். அப்போ சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்கு, இயக்க நிலையில் இருக்குது. இமயமலை என்ன பண்ணுது, ஓய்வு நிலையில் இருக்குது. ஸோ இயக்க ஆற்றல் அது எப்படி பொருளோட நிலையை வந்து ஓய்வு நிலை இயக்க நிலை சொல்கிறோமோ அதே போல் அதுக்கு ஆற்றல் இருக்கும். அந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணிக்கலாம். இயக்க ஆற்றலின் சமன்பாடு, இயக்க ஆற்றலின் சமன்பாடு ஆஃப் mv ஸ்கொயர்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இயக்க ஆற்றலின் சமன்பாடு என்ன, ஆஃப் mv ஸ்கொயர்டு. எம்ங்கிறது என்னது, மாஸ். விங்கிறது என்னது, வெலாசிட்டி, திசைவேகம். மாஸையும் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணி அதை பெருக்கி வர்ற விடையோட டிவைட் பை 2 போட்டோம்னா அது என்னது, இயக்காற்றல். இயக்காற்றலுக்கான சமன்பாடு. நிலையாற்றலுக்கான சமன்பாடு mgh. ஓகேவா, நிலையாற்றல் சமன்பாடு என்னது, mgh. அதானே சார் நிலையாற்றல். அப்படின்னா ஒரு டேமில் தண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணி வச்சுருக்கோம், டேமில் என்ன பண்ணியிருக்கோம், தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி அந்த அந்த வாட்டருக்கு ஆற்றல் இருக்குமா இருக்காதுன்னா இருக்கும். அப்போ ஆற்றல் மாறுபடுமானா மாறுபடும். எதை பொறுத்து மாறுபடும், அந்த டேமோட ஹைட்டு ஹச்சு என்னது. இப்போ டேமு இவ்வளோ பெரிய டேமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸோட தண்ணி வரும். சின்ன டேமாக இருந்ததுன்னா ஒரு ஃபோர்ஸோட தண்ணி வரும். புரியுதா உங்களுக்கு, ஹைட்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எவ்வளோ வாட்டர், இதெல்லாம் பொறுத்து இந்த ஆற்றல் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும். பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நிலையாற்றல் சமன்பாடு mgh, இயக்காற்றல் சமன்பாடு ஆஃப் mv ஸ்கொயர்டு. ஒரு பொருள்களின் நிலை 2 நிலை இருக்குது, இயக்க நிலை, ஓய்வு நிலை. ஒரு பொருளுடைய விசை அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க புக்கில் அப்படின்னா, தள்ளுதல் அல்லது உதைத்தல், இழுத்தல் எல்லாமே என்னதான், ஃபோர்ஸ், விசை. எஃப் விசை என்ன குறியீடு, எஃப். விசையின் அலகு பார்த்தோம்னா நியூட்டன். ஏன்னா விசை கண்டுபிடிச்சது யாரு, நியூட்டன். ஓகேவா. ஒரு பொருள் ஒன்று இயக்க நிலையிலோ ஓய்வு நிலையிலோ இருக்கும் பொழுது அதனுடைய முந்தைய நிலையை மாற்ற வெளிப்புறத்தில் செயல்படுகின்ற ஒரு ஃபோர்ஸ் தான் அது விசை. என்ன சொல்றேன்னு புரியுதா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்து தொலைவினை அளக்க பயன்படுது என்னது, நாட்டிக்கல் மைல். கடல்லாம் இத்தனை கிலோமீட்டரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நாட்டிக்கல் மைல் தான் சொல்லுவாங்க. கடல் எல்லை. இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கடல் எல்லை எதை வச்சு அளப்பாங்க, இந்த இத்தனை நாட்டிக்கல் மைல் இந்தியாவுக்கு உள்ளது, இத்தனை நாட்டிக்கல் மைல் இலங்கைக்கு உள்ளது. அப்போ இலங்கைக்கு உள்ள இடத்துல போய் இந்தியா போகிறப்ப தான் ஆகுது, பிரச்சனையாகும். புரிஞ்சுச்சா ஒன்று உங்களுக்கு. கப்பல் மற்றும் விமானங்கள் வேகத்தை அளக்க பயன்படுற அளவு என்னது, நாட். நம்ம வேகத்தை எப்படி அளப்போம், வேகத்தின் அலகு என்னது, வேகத்தின் அலகு மீட்டர் பர் செகண்டு. ஒன்று மீட்டர் பர் செகண்டில் சொல்லணும் அல்லது கிலோமீட்டர் பர் ஹவரில் சொல்லணும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன், வேகம் அப்படிங்கிறது என்னது, வேகம் அப்படிங்கிறது என்னது, டிஃபைன் ஸ்பீடு, வேகத்தை வரையற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம். அப்போ காலம்னு வருதா இல்லையாங்க, அப்போ காலத்தை சொல்லணும்ல. யூனிட் என்னது, தூரம் பை நேரம் அப்படிங்கிறது என்னது, ஸ்பீடு. அப்போ தூரத்துக்கு என்னது, மீட்ரு அல்லது கிலோமீட்டர் சொல்லணும். நேரத்தை என்ன பண்ணணும், செகண்ட் சொல்லணும் இல்லை ஹவர் சொல்லணும். இதோடைய பன்மை அலகு தான் என்னது, மீட்டரில் சொன்னால் செகண்டில் சொல்லணும், கிலோமீட்டர் சொன்னால் ஹவரில் சொல்லணும். அப்போ வேகத்தின் அலகுன்னு சொன்னால் எதை சொல்லணும், ஒன்று மீட்டர் பர் செகண்ட். புரியுதா புரியலையா, ஒன்று மீட்டர் பர் செகண்ட் சொல்லணும், அப்படி இல்லைன்னா சொல்லணும் கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லணும். இது எங்கே, நம்ம நிலத்தில். இங்கே பாருங்க, கப்பல் மற்றும் விமானத்தோட வேகத்தை அலகத்தை என்ன பயன்படுது, நாட். என்ன அலகு, நாட்டு. ஓகேவா. ஸோ ஓடோமீட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நோட் பண்ணிங்க. ஓடோமீட்டர் வாகனங்களின் வேகத்தை அளக்கிறதுக்கு பயன்படுறதா என்னது, ஓடோமீட்டர். ஓகேவா. ஸ்பீடோமீட்டருங்கிறது பைக்கில் இருக்கிறது. ஓடோமீட்டர் ஒரு சுற்றுது அப்படின்னா அது ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும், வச்சு அதை சொருகணும்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு நாட்டிக்கல் மைலுங்கிறது எத்தனை கிலோமீட்டரு, 1852 கிலோமீட்டர் சேர்ந்து தான் என்னது ஒரு நாட்டிக்கல் மைல். அடுத்து பாருங்க, சீரான திசைவேகம் அப்படின்னா என்ன அர்த்தம், சீரான திசைவேகம், சீரற்ற திசைவேகம் அப்படின்னா திசைவேகம்னா என்ன, திசைவேகம்
இடப்பெயர்ச்சி பை காலம் என்னது? அப்ப இடப்பெயர்ச்சி என்னது? பொருள் கடக்கின்ற செங்குத்து தொலைவு. என்னது? செங்குத்து தொலைவு அல்லது நேரடி தொலைவு. இப்போ என் வீடு இங்கே இருக்குது, அகாடமி இங்கே இருக்குது அப்படின்னா நான் இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம், இல்லை இப்படி போயிட்டு இப்படி வரலாம். வரலாமா வரக்கூடாதா? இதில் எது இடற்பெயர்ச்சி? இதுதான் இடற்பெயர்ச்சி. இதெல்லாம் என்னது? தொலைவு. ஸோ இடற்பெயர்ச்சி பை காலம் திசை வேகம், தூரம் பை காலம் வேகம். அப்போ முடுக்கம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடுக்கம், ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது பைக்கில்? திடீர்னு நான் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கேன், திடீர்னு என்ன பண்ணுவேன்? 20 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன். திடீர்னு என்ன பண்ணுவேன்? 30 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன். திடீர்னு என்ன பண்ணுவேன்? 0க்கு வருவேன். இதில் என்ன மாறுபடுது? திசைவேகம் மாறுபடுது. எதை பொறுத்து மாறுபடுது? காலத்தை பொறுத்து. புரியுது என்னென்ன? கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் 0விலே போவேன், அதாவது 20 கிலோமீட்டர் வேகத்திலே போவேன். திடீர்னு ரோடு நல்லாயிருக்கும், ஒரு லென்த்தாக ரோடு நல்லா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? வேகமாக போவேன். அப்போ குறிப்பிட்ட நேரம் போவேனா? அப்போ காலத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் தான் என்னது? ஆக்சலரேஷன், முடுக்கம். ஏ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் குறியீடு. என்னது? திசைவேக மாறுபாடு வீதம் பை காலம். அப்போ ஏற்கனவே எனக்கு தெரியும் திசைவேகத்தின் என்ன யூனிட்டு? மீட்டர் பர் செகண்டு, காலத்துக்கு செகண்டு. அப்போ அந்த செகண்டு கீழே வந்துச்சு அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. அப்போ முடுக்கத்துக்கு என்ன அலகு? நோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானது. முடுக்கத்தின் அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. புவியீர்ப்பு முடுக்கத்தின் அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு தான். முடுக்கம்னாலும் புவியீர்ப்பு முடுக்கம்னாலும் என்னதான்? கிட்டத்தட்ட சேம் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. திசைவேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. இடற்பெயர்ச்சினா என்ன? திசைவேகம். அப்ப சீரான திசைவேகம்னா என்ன? 10 கிலோமீட்டர் நான் போனோம், என்ன பண்ணோம்? 10 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ இந்த 1 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறோம். மறுபடியும் இன்னொரு 1 கிலோமீட்டரு. காலமும் நேரமும் எப்படி இருக்கணும்? அந்த ஸ்பீடும் அதாக இருக்கணும். இந்த 1 கிலோமீட்டர் நான் 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன், மறுபடியும் 1 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரேன், மறுபடியும் மாறி போனால் இது என்னது? சீரற்ற திசைவேகம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்கள். சீரான திசைவேகத்துக்கு ஒளி பயணம் செய்கிற தொலைவு அது ஒரே மாதிரி தான் பயணம் செய்யும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்க முடியுதா? மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட்டு, மறந்துடும். ஒளினா என்ன? ஒளியோட திசைவேகம்னா என்ன? இடற்பெயர்ச்சினா என்ன? முடுக்கம்னா என்ன? முடுக்கத்துக்கு எப்படி யூனிட் கண்டுபிடிக்கிறது? ப்ராக்டிக்கலாக ஆக்சிலேட்டர்னு இதுக்கு பேர் வச்சுருவாங்க. திசைவேகத்தை மாற்ற பயன்படுறது தான் ஆக்சிலேட்டர். ஸோ கார்பரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? வாகனங்களுக்கு கார்பரேட்டர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லுவீங்க? காற்றையும் எரிபொருளையும் கலப்பதற்காக. நோட் பண்ணுங்க. எதுக்காக பார்த்துறீங்களா? பெட்ரோல் இன்ஜினில் கார்பரேட்டர் இருக்கும், டீசல் இன்ஜினில் கார்பரேட்டர் இருக்குமா? இருக்காது. புரிஞ்சுச்சா? பெட்ரோல் இன்ஜினில் என்ன இருக்கும்? ஸ்பார்க் பிளக் இருக்கும். என்ன புரியுதா புரியலையா? சரி பார்த்துங்க, இதெல்லாம் எழுதி வச்சிங்க. திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு நமக்கு தெரியும், திசைவேக மாறு வீதம் முடுக்கம் தெரியும், முடுக்கத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயரு. மிக வேகமாக ஓடும் விலங்கு பாருங்கள், சிறுத்தை. எவ்வளவு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு எதில் கொடுத்துறாங்க? யூனிட்டு மீட்டர் பர் வினாடியில் கொடுத்துறாங்க. மீட்டர்னு கொடுக்கக்கூடாது, நம்ம சொன்னதான் இதில் இருக்கும். இப்படி மனப்பாடம் பண்ணாமல் இப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் சயின்ஸ். அப்போ தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சயின்ஸில் என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுனா கான்செப்ட் வச்சு கொஸ்டின் நம்ம அடிக்கலாம். என்ன சொல்லணும்னு புரியுதா? இப்போ எக்ஸாமில் எஸ்ஏ எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு பேருந்தானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் 5 மணி நேரத்தில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். புரிஞ்சுச்சானே? கேள்வி என்னது? ஒரு பேருந்தானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் 5 மணி நேரத்தில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? ஸோ மணிக்கு அப்படிங்கிறது பர் ஹவர், 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா இதை தான் எப்படி சொல்லுவாங்க? மணிக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர். அப்போ 5 மணி நேரத்தில் சிம்பிளாக 300 கிலோமீட்டர். புரிஞ்சுச்சா? இதே ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க. சில பக்கம் கண்டுபிடிக்க தெரியாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. பாருங்கள், ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வருவதால் நேர் முடுக்கம், குறைஞ்சா எதிர் முடுக்கம். எந்த ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுவதோ அந்த புள்ளிதானது ஈர்ப்பு மையம். ஐ
ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பொருளுடைய முழு எடையும் ஒரு பாயிண்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க வாய் வந்து பேசுங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஈர்ப்பு மையம் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். இதை மனப்பாடம் பண்ணிவிடுங்க, எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் பார்த்தோம்னா ஆமையின் வேகம் 0.1, மனிதனோட நடை வேகம் 1.4 மீட்ரு, மலைத்துளியோட வேகம் பாருங்கள் 9லேருந்து 10 மீட்டர் பெர் வினாடி, பூனையின் வேகம், சைக்கிளோட வேகம், சிறுத்தை ஓடும் வேகம், பந்து வீசுறது, பயணிகள் விமானத்தின் வேகம், ராக்கெட்டோட வேகம் பாருங்கள். இதெல்லாம் படிச்சிடலாமா? அவ்வளோதான். விசை மற்றும் இயக்கம். விசையை பற்றி சொல்கிற விதி என்ன விதி? விசையை பற்றி சொல்கிற விதி என்ன விதி? நியூட்டன் இரண்டாம் விதி. நோட் பண்ணி வச்சுங்க. விசையின் விதி எந்த விதி? நியூட்டன் இரண்டாம் விதி. என்னது நியூட்டன் இரண்டாம் விதி? என்னது? F = ma, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கேட்பாங்க, நியூட்டனின் எந்த விதி விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது? இரண்டாம் விதி. முதல் விதி என்ன விதி? நிலைமை விதி. நிலைமம் அப்படின்னா என்ன? நிலைமம் அப்படின்னா என்ன? நிலையா இருக்கிறது நிலைமமா? இப்போ நிலை இல்லாத இருக்கிறது நிலைமம் இல்லையா? கான்செப்ட் என்ன? நிலைமம் அப்படின்னா என்ன? ஒரு பொருளானது இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையிலோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இயங்கிட்டு இருக்குது அல்லது ஓய்வு நிலை இருக்கு. இருக்கும் பொழுது அதன் நிலையை மாற்ற முயற்சிக்கும் பொழுது அந்த பொருள் எதிர்க்கின்ற பண்பு, ரெசிஸ்ட் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? நிலைமம். புரிஞ்சுச்சா? ஸோ நான் பேருந்தில் அமர்ந்திருக்கேன், ஓய்வு நிலையில் நிற்கிற பேருந்தில் ஏறி உட்காந்துருக்கேன், திடீர்னு பஸ் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுவோம்? முன்னாடி விழுவோம். பின்னாடி விழுவோமா? பின்னாடி விழுவோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம்? பின்னாடி விழுவோம். ஏன் அப்படின்னா நான் ஓய்வில் இருக்கேன், இயக்கத்தில் என்னை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ அந்த இயக்கத்துக்கு நான் போவதற்கு என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தடுத்து பின்னோக்கி போவேன். இதுதான் என்னது? நிலைமம். ஓடுற பேருந்து போயிட்டே இருக்கு, திடீர்னு சடன் பிரேக் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? வடிவில் முன்னாடி விழுவாம தெரியுங்களா? என்ன காரணம்? நான் இயக்கத்திலே இயக்கத்தை தொடர்ந்து முயற்சிப்பேன். என்ன சொல்லணும் புரியுதா? பஸ்ஸு போயிட்டு இருக்க, நானும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இயங்கிட்டு இருக்கேன். திடீர்னு பஸ்ஸு ஓய்வு நிலைக்கு வரும்பொழுது என்னுடைய உடம்பு என்ன பண்ணும்? ஓய்வு நிலையிலே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். தொடர்ந்து அதே நிலையில் இருக்க முயற்சிக்கின்ற பண்பு தான் என்னது? நிலைமம். புரியுதா என்னென்னு? இதை பற்றி சொல்லிட்டு தான் நீட்டனின் முதல் விதி நிலைமை விதி. என்ன விதி? நிலைமை விதி. மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். நிலைமம்னா என்ன, நிலைமை விதினா என்ன? நீட்டனின் முதல் விதி நிலைமை விதி. இரண்டாம் விதி சரி பாருங்க, நீரின் கொதிநிலை பார்த்தாச்சு அப்படிதானே? 373.15 கெல்வின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை பார்த்தாச்சு. தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு? 0 கெல்வின். தனிச்சுழி அளவீட்டு முறையை ரேங்கின் முறைக்கு மதிப்பை மாற்றிக்கொள்ள என்ன பண்ணோம்? ஃபாரன்ஹீட்டோட 459.67 கூட்டம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ரேங்கிட் கிடைச்சிரும். நோட் பண்ணி வச்சுங்க. ஃபாரன்ஹீட் அளவீட்டு இருக்குல்ல, அதை விட 459.67 கூட்டம்னா ஆகிடும் ரேங்கிட் கிடைச்சிரும். அமெரிக்காவில் எந்த அளவீட்டு முறை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ரேங்கிட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துடைய இயற்பியலாளர். யார்? கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துடைய இயற்பியலாளர். ஸோ நம்ம பூமியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை -42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 டிகிரி ஃபாரன்ஹீட். நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி பார்த்தாச்சு. மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ், 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.6 ஃபாரன்ஹீட். நீரின் உரைநிலை பாருங்கள், ஃபாரன்ஹீட்டில் -32 ஃபாரன்ஹீட்டு, கொதிநிலை 212 ஃபாரன்ஹீட். இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே தானே? ஸோ அடுத்த படம் என்ன படம்? மின்னோட்டவியல். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வெப்பவியல் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மின்னோட்டவியல். ஃபஸ்ட்டு மின்சாரம் லைட் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1882 தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணியிருக்காப்புல? நியூயார்க்கில் கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஓகேவா?
ஸோ எத்தனையோ முறை தோல்வி அடைந்து தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணிடுவாப்புல, பல்பை கண்டுபிடிச்சிருவாப்புல. அந்த பல்பை கண்டுபிடிச்சி எல்லாரையும் வர வச்சு நான் இன்றைக்கி வந்து பல்பை பற்றி அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பல்பை கொடுத்து எடுத்துகிட்டு போங்க, ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்காப்புல. கொண்டு போகிறப்ப அந்த பல்பை என்ன பண்ணிட்டாப்புல, என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிடுச்சு. அப்படின்னா எப்படி நினச்சி பாருங்கள். அந்த இடத்துல தலைவர் என்ன பண்ணல, கோவப்படலாம். ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாப்புல, பழைய முறை தோல்வி அடைஞ்சிட்டாப்புல. அதனால இந்த தோல்வி அவருக்கு என்ன தெரியல, பெருசாக தெரில. அதான் சக்ஸஸ் ஆகிட்டுலாம் உங்களுக்கு மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டாப்புல. அப்போ தோல்வியை கண்டு என்ன பண்ணக்கூடாது, நினச்சி பாருங்கள். எல்லாரையும் வர வச்சு ஒரு பல்பு கண்டுபிடிச்சி எக்ஸிபிஷனுக்காக கொண்டு போகிறப்ப அந்த பல்பு கொண்டு போகிற கீழே போட்டு உடச்சாருன்னா எப்படி இருக்கும். ஸோ எந்த வருஷம், 1882. இந்தியாவில் மின்சாரம் பயன்படுத்தி வந்த ஆண்டு 1891. ஸோ 82 என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் எப்போ, 1899. ஓகேவா. ஸோ முதல் அணுமின் நிலையம் வெளியே வச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்கே ஏற்படுத்தப்பட்டது, கல்கத்தாவில். கல்கத்தா எங்கே இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. எந்த வருஷம், 1899 ஏப்ரல் 17. ஸோ இந்தியாவின் முதல் அனல் மின் நிலையம் எங்கே, அனல் மின் நிலையம் அப்படின்னா என்னது, நீரை நீராவியாக மாற்றி அது மூலியமாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அனல். அணுமின் நிலையம் அப்படிங்கிறது அணுக்கரு பிளவு. ஓகேவா, காற்றாலை தெரியும் நமக்கு. ஸோ இதே போல் சென்னையில் பார்த்தோம்னா பேசன் பாலம், அங்கே என்ன பண்ணுறது, அணுமின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1990. அதுக்கு அடுத்த வருஷமே. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் உள்ளடக்கியது தான் என்னது, உட்கரு. ஸோ நேர்மின் சுமை கொண்ட துகள். ஸோ ஒரு அணுவை எடுத்துட்டோம்னா அணு அப்படிங்கிறது என்னது, இதுக்கு மேலே ஒரு துகளை பிளக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னது, அணு. ஓகேவா. அணுவை கண்டுபிடிச்சது யாரு, ஜான் டால்டன். வெரி குட். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1801. நோட் பண்ணி வச்சுங்க. அணுவை கண்டுபிடிச்சது யாரு. ஆனால் அணுவை கண்டுபிடிப்போ என்ன சொன்னாங்க, அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அணுவை பிளக்குறாங்க. ஓகேவா. ஸோ அணுக்கரு பிளவு அப்படின்னா ஒரு அணு ரெண்டு வினை அணுவாக பிளக்கிறது தான் அது அணுக்கரு பிளவு. ஸோ அணு அப்படிங்கிறது என்னது, மையத்தில் உட்கரு இருக்கும், வெளியில் நீள்வட்ட பாதையில் எலக்ட்ரான் சுற்றி வரும். இந்த உட்கருல என்ன இருக்கும், உட்கருல என்ன இருக்கும், ஸோ பார்த்தோம் அப்படின்னா அணுவை சுற்றி எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது, நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. அணுக்குறை மையத்தில் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குது. ஸோ நியூட்ரான் அப்படிங்கிறது மின்சுமையற்ற துகள், புரோட்டான் அப்படிங்கிறது நேர்மின் சுமை கொண்ட துகள், எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர்மின் சுமை கொண்ட துகள். ஓகேவா. ஸோ அணு எண் அப்படின்னா என்ன, அணு எண். ஸோ அணு எண் நிறைய எண் இருக்குது, எழுதிங்க. அணு எண்ணா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஏன் அப்படின்னா அணு அப்படின்னா எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் புரோட்டான்கள் எண்ணிக்கையும் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இல்லை அப்படின்னா அது என்னது, அயனி. என்னது, அயனி. நேர்மின் சுமை கொண்ட துகள்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நேர்மின் அயனி, எதிர்மின் சுமை கொண்ட துகள்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா எதிர்மின் அயனி. புரியுதா. ஸோ அணு எண் அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்கள் எண்ணிக்கை. ஆனால் நிறை எண் அப்படின்னா என்ன, எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரான். என்னது, எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரான் ஆர் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். எழுதிங்க, நிறை எண். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னது, அணு எண். மாஸ் நம்பர்னா நிறை எண். நிறை எண் ஈக்குவல் டு எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரான் ஆர் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். புரியுதா இல்லையா. சந்தேகம் வச்சிருக்கா, சந்தேகம் தான் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேட்பாங்க. இப்போ ஹைட்ரஜன் அணு எண் என்ன, 1. ஏன், ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. புரிஞ்சுச்சா என்ன, அதில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை வச்சு எத்தனை அணு எண் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நேர்மின் சுமை, எதிர்மின் சுமை, மின்சுமையற்ற துகள்கள், மின்னூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அழைக்கப்படுது, கூலும். உட்கரை சுற்றி எலக்ட்ரான் என்ன பண்ணுது, நீள்வட்ட பாதை சுற்றி வருது. அணில் உள்ள நான் சொன்னது அப்படியே இதில் இருக்கா, சரி ஓகே பார்த்துங்க, இதை நோட் பண்ணிங்க. தோராயமாக ஓரளவு கூலும் அப்படிங்கிறது எத்தனை புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் சமம் அப்படின்னா 6.242 × 10⁻18. ஸோ மின்னூட்டம் பொதுவாக எந்த அளத்தை குறிக்கப்படுது, Q.
மின்னூட்டங்களின் ஓட்டம், எலக்ட்ரான்களின் நகர்வு, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் என்னது மின்னோட்டம். மின்னோட்டத்தின் குறியீடு ஐ. மின்னோட்டத்தின் குறியீடு என்னது ஐ. ஓகேவா? ஸோ ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த கடத்தில் பாயிற மின்னோட்டம் 1 ஆம்பியர். அடுத்தது பாருங்க, ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த கடத்தில் பாயிற மின்னோட்டம் எவ்வளவு 1 ஆம்பியர். மின்னோட்டத்தை அளக்கூடிய அளவு என்னது ஆம்பியர். கருவி டிவைஸ் என்ன கருவி அம்மீட்டர். நோட் பண்ணிக்கங்க, மின்னோட்டத்தினை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். போட்டுருக்காங்க அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் ஒரு கருவி எப்படி தெரியும் அப்படின்னா இது அம்மீட்டர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் கருவியை எப்படி இணைக்கணும் அப்படின்னா எப்படி இணைக்கணும் தொடர் இணைப்பில் இணைக்கணும். ஓகேவா? ஸோ மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மின் சுற்றில் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் தான் என்னது மின்னழுத்த வேறுபாடு. ஓகேவா? ஒரு கம்பி வழியாக நம்ம மின்சாரத்தை பாயிரோம் அப்படின்னா இங்கே ஒரு மாதிரியான என்ன இருக்கும் மின்னோட்டம் பாயும், இங்கே ஒரு மாதிரியான மின்னோட்டம் பாயும். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது மின்னழுத்தம். மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு என்னது வோல்ட். இந்த மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய கருவி என்னது வோல்ட் மீட்டர். புரிஞ்சா? வோல்டேஜ். இந்த வோல்ட்டு இந்த கரண்ட்டு இதை வச்சு உருவாக்கப்பட்ட விதி தான் என்ன விதி ஓம் விதி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். V = IR. இதை கண்டுபிடிச்சது யாரு ஓம். ஓகேவா? ஸோ ஓம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அந்த மின் தடைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வரையறுக்க தான் என்னது ஒவ்வொரு கம்பி இருக்குன்னு வச்சுக்கலாம், மின் கடத்தும் பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு கம்பிக்கு என்ன இருக்கும் மின் தடை இருக்கும். மின் தடைனா இப்போ இரும்பு ஒரு மாதிரியா மின்சாரத்தை கடத்தும், தங்கம் ஒரு மாதிரியா மின்சாரத்தை கடத்தும், காப்பர் ஒரு மாதிரியா மின்சாரத்தை கடத்தும், வெள்ளி என்ன பண்ணும் அதிக நல்ல தூய மின்சாரத்தை கடத்தும் நல்ல பொருளான எதை சொல்லலாம் வெள்ளி தான். என்னது வெள்ளி. அதுக்கப்புறம் அலுமினியம். ஓகேவா? வெள்ளியில் நம்ம என்ன பண்ண முடியாது மின் ஒயர்லாம் போட முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அலுமினியத்தில் போடுறாங்க. புரிஞ்சா நானே? ஸோ ஓம் இது என்னது V = IR. இதில் ஐங்கிறது என்னது மின்னோட்டம், ஆறுங்கிறது என்னது மின்தடை. அப்போ ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடைக்கு இடையே உள்ள தொடர்பை விவரிக்கின்ற அல்லது வருவிக்கின்ற விதி அப்படின்றத சொல்லணும் ஓம் விதி. ஸோ V = இதனால தெரிஞ்சுங்க V is directly proportional to I, V is directly proportional to R. இந்த ரெண்டு இதையும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க V = IR அல்லது I = V/R அல்லது R = V/I. எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் நம்ம எழுதிக்கலாம். இதான் எழுதுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறது ஓம் விதி என்ன V = IR. ஆறுங்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது மின் தடை. அப்போ மின் தடை அழகு என்னது ஓம். ஐங்கிறது என்னது மின்னோட்டம், மின்னோட்டத்தின் அழகு என்னது ஆம்பியர். விங்கிறது என்னது வோல்டேஜ், வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு தான் என்னது ஒரு ஐடியா. 7ஆவதுல ஒரு ஐடியா தான் எதை பற்றி மின்னோட்டத்தை பற்றி போட்டிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா V = IR. ஒரு சுற்றில் அதிகமாக வோல்டேஜ் பாஸ் ஆகுது அப்படின்னா அங்கே மின்தடை என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நேர் விகிதம்ல. புரிஞ்சிக்க முடியுதா? இப்படி இருக்குது. இப்படி இருந்து நேரடிய விகிதம் என்னது கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆனிச்சுன்னா வோல்டேஜ் என்ன ஆகும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிச்சிங்க. மின் கடத்து திறனே அழகு சிமென்ஸ் பர் மீட்டர். என்னது மின்சாரத்தை நேரடியாகவோ எளிதாகவோ பெற முடியாத மின் சாதனங்களுக்கு மின்சாரத்தை அளிக்கவல்ல சாதனம் தான் என்னது மின்கலன். மின்கலன் என்னது பேட்டரி. பேட்டரி 2 வகை பேட்டரியாக சொல்கிறாங்க. ஒன்று துணை மின்கலன், இன்னொன்று முதன்மை மின்கலன். ஸோ முதன்மை மின்கலன் அப்படின்னா என்னென்னா ஒரு வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? துணை மின்கலம் அப்படின்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ஸோ மின்கலன்களில் மின்னாற்றல் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா வேதிவினை மூலியமாக. என்ன மூலியமா கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ கரண்ட்டை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஏசி கரண்ட்டு,
டிசி கரண்ட். ஏசி கரண்ட் அப்படின்னா ஆல்டர்னேட் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டம். டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். இப்போ பேட்டரியிலேருந்துலாம் வருதுல அந்த கரண்ட் என்ன கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். அதில் அந்தளவுக்கு என்ன சார்ஜ் ஷாக்லாம் அந்தளவுக்கு அடிக்காது. புரியுதா? ஏசியில் என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஷாக் அடிக்கும். ஸோ மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலங்கள் முதன்மை மின்கலங்கள், மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும் மின்கலங்கள் துணை மின்கலங்கள். உலர் மின்கலங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. யார் உருவாக்குனது? 1887 ஏய் சுகியோ. இதெல்லாம் கேட்பாங்க. கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குல்ல, அதில் கேட்பாங்க. உலர் மின்கலங்கள் யாரால் உருவாக்கப்பட்டது? ஏய் சுகியோ. அந்த நாட்டை சேர்ந்தவங்க ஜப்பான். அடுத்து பாருங்க, லூயி கால்வானி பித்தளை கம்பியில் எந்த உயிரினத்தின் மின்சாரத்துக்கு சோதனை செய்தார்? தவளையில் செஞ்சிருக்காப்புல. எங்க இதில் செஞ்சிருக்காப்புல? தவளையில். புரிஞ்சுச்சா? முதன்மை மின்கலங்களின் மின்பகுதியாக செயல்படுவது அமோனியம் குளோரைடு. நோட் பண்ணிக்கங்க. முதல் மின்கலமான வால்டிக் குவியலை வோல்டா உருவாக்கிய ஆண்டு 1800. மின்கலத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? வோல்டா. எந்த வருஷம்? 1800. நவீன மின்கலம் கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் காரணமானவர் அலெக்சாண்ட்ரா வோல்டா. ஸோ மின்சுற்றுகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பக்க இணைப்பு, இன்னொன்று என்னது? தொடர் இணைப்பு. அதென்ன சார் பக்க இணைப்பு தொடர் இணைப்பு அப்படின்னா? ஸோ ஒரு மின்சுற்று இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு மின்கல அடுக்கு, ஒரு சாவி, ஒரு லைட்டு, இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக இணைச்சோம்னா இது என்னது? தொடர் இணைப்பு, சீரியஸ் கனெக்ஷன். இப்போ இதில் இந்த சாவி ஆன் பண்ணால் லைட் எரியும், ஆன் பண்ணால் அது லைட் எரியாது. இதே பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா ஒரே பேட்டரி தான், இதில் நிறைய கனெக்ஷனு இணைக்கலாம்ல. இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு சுவிட்சு, இங்கே ஒரு சுவிட்சு, இங்கே சுவிட்சு. இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இது இந்த லைட் மட்டும் என்ன ஆகும்? எரியும். இதுதான் என்னது? பக்க இணைப்பு, பேரலல் கனெக்ஷன். ஸோ நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற கனெக்ஷன் என்ன கனெக்ஷனு? பேரலல் கனெக்ஷன். புரிஞ்சுச்சா? ஒரு ரூமில் லைட் எரியனாலும் இன்னொரு ரூமில் என்ன ஆகும்? லைட்டு எரியும். ஓகேவா? ஸோ வீட்டு மின் சுற்றுகளை பயன்படுத்தும் குறைந்த மின்தடை கொண்டுள்ள கம்பி என்னது? தாமிரம். அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மின்கடத்தும் பொருள் குறைவாக இருக்கணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் அதிகமாக என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகும். வெப்ப இழப்பு என்ன பண்ணும்? அதிகமாக ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ சிலிக்கான் ஜெர்மானியம் நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடத்திகள் வந்து குறை கடத்திகள் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும் பண்பை கொண்டது. அலோகம் அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தா பண்பை உடையது. அலோகத்தில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே பொருள் கார்பன். எழுதிங்க. சாரி, கார்பன் கிடையாது, கிராஃபைட். என்னது? அலோகத்தில் மின்சாரத்தை கடத்தக்கூடியது கிராஃபைட்டு. அப்போ உலோக போலி அப்படிங்கிறது என்னது? மின்சாரத்தை குறைவாக கடத்துறது, ரெண்டு பண்பையும் கொண்டிருக்கிறது தானே அது உலோக போலிகள். அந்த உலோக போலிக்கு உதாரணம் தானே அது சிலிக்கான், ஜெர்மானியம், ஆன்டிமனி, போரான். அதெல்லாம் இந்த சிலிக்கான், ஜெர்மானியம், ஆன்டிமனி இதுதான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அதிகமான மின் கருவிகளில் பயன்படுது. புரிஞ்சுச்சா? ஸோ உதாரணத்தை பார்த்தோன்னா ஏடிஎம் அதெல்லாம் பயன்படுற குறை கடத்தி உலோக போலியது சிலிக்கான், ஜெர்மானியம். ஸோ மின்னோட்டம் ஒரு மின்சுற்றில் பாயும் பொழுது என்னென்ன ஆகுது? அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, காந்த பண்பு ஏற்படுது, வேதி விளைவு ஏற்படுது. ஒரு பல்பு எரியுதுன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஹீட் ஆகும். பார்த்துட்டீங்களா? மின் உருகிகள் எதனால் உருவாக்கப்படுது? மின் உருகிகள் ஃபீஸ் கேரியல். நல்லா தெரிஞ்சுங்க. ஃபீஸ் வேற, ஃபீஸ் கேரியல் வேற. ஃபீஸ் கேரியல் எதில் யூஸ் ஆகுது? பீங்கான். மின் உருகி இலை எதில் யூஸ் ஆகுது? ஈயம் மற்றும் வெள்ளியம். நோட் பண்ணி வச்சுங்க. ஈயம் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். ஈயம் மற்றும் வெள்ளியம். ஈயம் மற்றும் வெள்ளியம். ஸோ நிக்ரோம் அப்படிங்கிறது என்னது? நிக்கல், குரோமியம், இரும்பு கலந்த கலவை. ஏன் நிக்ரோம் பற்றி படிக்கிறோம்? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக மின்தடை கொண்ட பொருள். ஓகேவா? என்னது? டங்ஸ்டன், நிக்ரோம் எல்லாம் என்னது? அதிக மின்தடை கொண்ட பொருள். இப்போ டங்ஸ்டன்லாம் எங்கே யூஸ் ஆகுது? மின் இலை பல்பில் இருக்குல்ல டங்ஸ்டன், அதில் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அதில் அந்த மின் இலை ஹீட் ஆகி அயனியாக்கம் நடைபெற்று பல்பு எரியறதுக்கு பயன்படும். அப்போ அந்த இடத்துல அந்த மின் நிலை என்ன பண்ணுவாது?
உருகிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, மின் உருகி இலை அப்படிங்கிறது வேற, ஃபீஸ் அப்படிங்கிறது வேற. பல்புக்குள்ள ஒரு இலை இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னது வேற. அயன் பாக்ஸு வாட்டர் ஹீட்லாம் பயன்படுது என்னது நிக்ரோம். ஓகேவா, அது அதிக மின்தடை கொண்டதாக இருக்கணும். மின் உருகிலாம் குறைந்த மின்தடை கொண்டதாக இருக்கணும். அப்போ மின்தடைனா என்னன்னு புரியணும். ஓரளவுக்கு புரியுதா? ஸோ பார்த்துக்க, மின்னோட்டத்தில் காந்த விளைவு கண்டுபிடித்தது யாரு? ஹான்ஸ் கிறிஸ்டியன். அடுத்தது கிராமபோன் கண்டுபிடித்தது யாரு? எடிசன். மின்கலம் என்ன பண்ணுது? வேதி ஆற்றலை மின்னாற்றலை மாற்றக்கூடிய சாதனம். ஸோ அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? ஒரு ஐடியா வருதா? இரண்டாம் பருவம்